நாம் இப்போ 12th எக்கனாமிக்ஸ் புக் லெசன் 2 நேஷனல் இன்கம் லெசனில் உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின்ஸை ஷார்ட்கட்டாக பார்ப்போம். Net national product at factor cost is also known as நேஷ்னல் இன்கம். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் சொல்லலாம்னா நெட்டுக்குள்ள நேஷனல் ப்ராடக்ட் இருக்கு. factor cost அதோட விலை என்ன தெரியுமா? நேஷனல் இன்கம். net national product at factor cost வந்தாலே நேஷனல் இன்கம். நெட்டுக்குள்ள நேஷனல் ப்ராடக்ட் இருக்கு, அதோட காஸ்ட் நேஷனல் இன்கம். net national productனா ஒரு நாட்டோட நிகர உற்பத்தி அந்த நாட்டோட தேசிய வருமானத்தை பொறுத்து அமைகிறது. பிரைமரி செக்டார் இஸ் அக்ரிகல்ச்சர். எப்பவுமே பிரைமரி செக்டர் வந்தாலே உடனே எழுதிட வேண்டியது அக்ரிகல்ச்சர். பிரைமரினா முதன்மையான தொழில். நம்ம நாட்டோட முதன்மையான தொழில் எது? அக்ரிகல்ச்சர். விவசாயம் சார்ந்த தொழில்களை தான் நம்ம முதன்மை தொழில்கள் அல்லது பிரைமரி செக்டர்னு சொல்றோம். நேஷனல் இன்கம் இஸ் மெஷர்ட் பை யூசிங் டேஸ் மெத்தட்ஸ். 3 மெத்தட்ஸ். நேஷனல் இன்கம் மெஷர் அப்படி வந்தாலே 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. தேசிய வருமானத்தை அளவீடு பண்ணது 3 முறைகள். தேசிய வருமானத்தை அளக்கும் மெஷர்மெண்ட் 3 முறைகள். இன்கம் மெத்தட் இஸ் மெஷர்ட் பை சம்மிங் அப் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம். இன்கம் மெத்தடில் நம்ம எதை மெஷர் பண்ணுறோன்னா எல்லா வழிகள்லையும் இன்கம் தான். எல்லா வழிகளிலும் கணக்கிடப்படுவது வருமானம் மட்டுமே. which is the largest figure. அது நான் என்ன பார்த்தா தெரியல, ரொம்ப உயரமாக இருக்கேன்ல. லார்ஜஸ்ட் ஃபிகர்னாலே ஜிஎன்பி. ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். எக்கனாமிக்ஸ்ல ஃபிகர் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சிட வேண்டியது ஜிஎன்பி. ஃபிகர்னா உருவம். லார்ஜஸ்ட் ஃபிகர் ஜிஎன்பி. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. அதுவும் எஸ்டிமேட் போட்டு தேசிய வருமானத்தை எதுக்கு செலவு பண்ணுவோம்? கட்டுமான பணிகளுக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் எஸ்டிமேட்டும் நேஷனல் இன்கம்ல வந்தால் ஞாபகம் வச்சிட வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். டெரிட்டரி செக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ் செக்டர். சர்வீஸ் செக்டர். மூன்றாம் நிலை சார்ந்த தொழில் எது? சேவை தொழில். டெரிட்டரினா மூன்றாம் நிலை. நேஷனல் இன்கம் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த டேஷ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நாட்டோட தேசிய வருமானத்தை அளவீடு பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்தது? எக்கனாமிக் பொருளாதாரத்தை பொறுத்தது. எண்ணெய். நேஷனல் இன்கம்னா எண்ணெய். எண்ணெயோட மெஷர் எக்கனாமிக். இன்கம் இஸ் obtained by dividing the national income by tax. ஒரு நாட்டோட தல வருமானம் எதிலிருந்து கணக்கிடப்படுகிறதுனா பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி, மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில். பெர் கேபிட்டா இன்கம்னா தல வருமானம். இந்த தல வருமானம் பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரினா மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பெர் கேபிட்டா வந்தாலே பாப்புலேஷன் வந்துடும். ஜிஎன்பி டேஷ் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்டோட நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட்னா ஃபாரின்லேருந்து கிடைக்கிறதும் சேர்த்து நம்ம எதை கணக்கிடுவோம்னா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை கணக்கிடுவோம். ஜிஎன்பியை ஒரு நெட்டுக்குள்ளே அடைச்ச பிறகு அப்ராட்லேருந்து அதுக்கு இன்கம் வந்துன்னா அந்த இன்கம்மை நாம் ஜிடிபின்னு சொல்லலாம். என்என்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட் நேஷனல் ப்ராடக்ட். என்என்பியோட அப்ரிவேஷன் என்னென்ன நெட்டு, என்னென்ன நேஷனல், பீனா ப்ராடக்ட். டேஷ் இஸ் டிடெக்டட் ஃப்ரம் த கிராஸ் வேல்யூ டு கெட் த நெட் வேல்யூ. டிப்ரிசியேஷன். கிராஸ் வேல்யூக்குள்ளே நெட் வேல்யூக்குள்ளே இருக்கிறது டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷனா தேய்மானம். கிராஸ் வேல்யூவே நெட் வேல்யூ நம்ம டிடெக்ட் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் தேய்மானம் அடைஞ்சு போயிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். எப்போவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின். த ஃபினான்சியல் இயர் இன் இந்தியா இஸ். நம்ம நாட்டோட ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் 1 டு மார்ச் 31. தலையில எழுதணும். மார்ச் ஏப்ரல்னு எழுதுறதுக்கு பதிலாக ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் 1ஆம் தேதி, மார்ச்ல 31ஆம் தேதி. When net factor income from abroad is deducted from NNP, the net value is net domestic product. Income from abroad is deducted from NNP வந்தாலே net domestic product. NNPனா ஒரு நாட்டோட நிகர உற்பத்தி. net domestic productனா ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்திக்கு ஈக்குவலா இருக்கும். The value of NNP at production point is called NNP factor cost. NNP value at production point வந்தாலே NNP at factor cost ஞாபகம் வச்சுடுங்க. net national production point, net national production cost. The average income of the country is per capita income. ஒரு நாட்டோட சராசரியான வருமானத்தை எப்படி கணக்கிடுவதுன்னா per capita income தல வருமானத்தை வச்சு கணக்கிடலாம். இந்த per capita income நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைப்பது. ஆவரேஜ் இன்கம் வந்துன்னா per capita income. ஆவரேஜ் per capita. The value of national income adjusted for inflation is called real national income.
ஒரு நாட்டோட தேசிய வருமானம் பணவீக்கத்தில் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா உண்மையான நாட்டு வருமானம், அதாவது ரியல் நேஷனல் இன்கம், இன்கம் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன், ரியல் நேஷனல் இன்கம் விச் இஸ் ஏ ஃப்ளோ கான்செப்ட். மந்த்லி இன்கம், ஃப்ளோன்னு சொல்ல வேர்டு வந்தாலே இன்கம் ஞாபகம் வச்சுடுங்க. ஃப்ளோ கான்செப்ட் வந்தால் மந்த்லி இன்கம். ஃப்ளோனா சர்க்குலேஷன், ஒவ்வொரு மாதமும் வருமானம் சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். PQLI இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். PQLI வந்தாலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலம் நாடுதல். PQLI. The largest proportion of national income comes from private sector. ஒரு நாட்டோட தேசிய வருமானத்தில் அதிக அளவு வருமானம் எந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறது? தனியார் முதலீடு, பிரைவேட் செக்டர். பெர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். தல வருமானம் எதுலேருந்து கிடைக்கிறது? தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை பெருக்கம். Who introduced the concept national income? சைமன் குஸ்னட்ஸ். தேசிய வருமானம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட்ஸ். GDP deflator is equal to nominal GDP divided by real GDP. GDP deflatorனா விலை மதிப்பிழப்பான், நாமினல் ஜிடிபினா பேரளவு மதிப்பிழப்பான், ரியல் ஜிடிபினா உண்மையான மதிப்பிழப்பான். GDP deflator is equal to nominal GDP divided by real GDP. Personal income, individual's income, தனிநபரோட வருமானம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வருமானம். Friends, please like, share and subscribe my channel. Friends, மறக்காம ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you friends.